இந்த ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த சில வருஷம் எந்த திசையில் கொண்டு போக போகிறதுன்னு முடிவு செய்யக்கூடிய செய்தி. ஆசிரியர் ஆகணும்னு கனவு பார்த்து டெட் எழுதுறவங்க, பட்டதாரி ஆசிரியர் ஆசையில் காத்திருக்கிறவங்க, உதவி பேராசிரியர் விரிவுரையாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறவங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த வருஷம் எந்த மாதத்தில் எந்த தேர்வு, அறிவிப்பு எப்போ, எழுதும் தேர்வு எப்போன்னு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரே ஆண்டில் 2 டெட் தேர்வுகள் நடக்க போகிறதுன்ற அறிவிப்பே பல பேருக்கு பெரிய பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது. இனி எப்போ தேர்வு வரும்னு குழப்பம் யாருக்குமே வேண்டாம். எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியாமல் பேனிக்கும் ஆக வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிற இந்த ஆண்டு அட்டவணை உங்களோட கனவுக்கான முதல் படி அப்படின்னே எல்லாரும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒரு தேதி கூட தவற விட்டால் ஒரு வருஷமே போயிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நான் இந்த டெட் தேர்வு ஓரியன்டாக ஒரு பல தகவலை நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் ஆகணும்னு கனவு பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே டெட் எழுதிட்டு காத்திருக்கிறவங்க, பட்டதாரி ஆசிரியர் ஆசையில் இருக்கிறவங்க, உதவி பேராசிரியர், விரிவுரையாளர், பாலிடெக்னிக் லெக்சரர், பொறியியல் கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்குமே முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் இப்போ டிஆர்பி வெளியிட்டிருக்கிற இந்த ஆண்டு தேர்வு அட்டவணை. ஸோ பொதுவாக என்ன நடக்கும்னா, தேர்வு எப்போ வரும், அறிவிப்பு எப்போ வரும், ப்ரிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியாமல் பல பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்காகத்தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு அட்டவணை வெளியிடுது. இந்த வருஷம் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே வருஷத்தில் 2 டெட் தேர்வுகள் நடத்தப்படும் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு டெட் தேர்வு தான் நடக்கும். அதனால எப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்போ டேட் வரும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் குழம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது ஒரு ஆண்டு ஷெட்யூல்டு முன்னாடியே ப்ரீ பிளானாக அனௌன்ஸ் பண்ணி வருஷத்துக்கு 2 முறை டெட் தேர்வு நடக்கும் அப்படின்ட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கிறதுனால எப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதம் எக்ஸாம் வரும், எப்படி முன்கூட்டியே நாம் தேர்வுக்கு தயாராகலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த மேலே குறிப்பிட்ட அத்தனை பேருமே குயிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்க டெட்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது டெட் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது. ஸோ ஜூலை மாதம் முதல் டெட் தேர்வு நடக்குது. அதுக்கு அறிவிப்பு மே மாதம் வரும். அப்படின்னா இப்போ படிக்க ஆரம்பித்தா நல்ல டைம் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் முடிவில் டிசம்பர் மாதம் இன்னொரு டெட் தேர்வு நடத்தப்படும். ஸோ அதுக்கான அறிவிப்பு அக்டோபரில் வெளிவரும். இது வரைக்கும் ஒரே டெட்டுக்கு காத்திருந்தவங்களுக்கு இப்போ 2 வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாவே கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமையை பயிற்றுனர் தேர்வு ஜூலை மாதம் நடக்கும். ஸோ அதற்கான அறிவிப்பு மார்ச் மாதத்திலேயே வரும். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்ச்சில் அறிவிப்பு வந்த உடனே அதோட சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பு பிப்ரவரியிலேயே வரும். ஸோ இதுவும் பல வருஷமாக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல தான் முதல்வர் ஆராய்ச்சி படிப்பு தேர்வு, அதாவது CMRF செப்டம்பரில் நடக்குது. அறிவிப்பு ஜூலை மாதமே வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு தான் ஷெட்யூலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிசர்ச் சைடுக்கு போக நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வு. ஸோ அதனால் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஜூலை மாதம் வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளான் ஷெட்யூலெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடீஸை கொண்டு போயிருங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வு SET செட்
இதுவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் அறிவிப்பு ஜூலையிலேயே வரும். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த அட்டவணை உத்தேச அட்டவணை தான். அதாவது பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப கூடுதல் தேர்வுகள் சேர்க்கப்படலாம், சில தேர்வுகள் மாற்றப்படலாம் அல்லது ரத்து கூட செய்யப்படலாம். ஸோ அதனால தான் டிஆர்பி இணையதளத்தை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனை பணியிடங்கள் இருக்கின்ற விவரம் இந்த அட்டவணையில் இருக்காது. ஸோ அது ஒவ்வொரு தேர்வுக்கான அறிவிப்பில் தான் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்தந்த தேர்வுக்கு அப்படின்ட்டு. அந்த தேர்வு தேதி நெருங்கும் போது இனி ரிட்டையர்மெண்ட்டு இல்லை ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்குனால ஒரு சீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆன் ஸ்பாட்டில் தான் எக்ஸாக்ட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கவர்மெண்ட் நிலையை அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ எது எப்படியோ உங்களுக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குன்னு நினச்சி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை மட்டும் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் கிளியர் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்போவே வேக்கன்சி எத்தனைன்னு கவலைப்படாமல் ப்ரிப்ரேஷனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்டவணை வெளியிட்டதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே என்னென்னா, ப்ரிப்ரேஷனுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜனவரியில் இருக்கும், ஜூலையில் டெட் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அப்படின்னா குறைஞ்சது 5-6 மாதமாவது டைம் இருக்குது. ஸோ தினமும் சின்ன சின்ன கோல்ஸை வச்சு படித்தா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட், பெரிய பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ டிஆர்பி இப்படி ஒரு திட்டமிட்ட அட்டவணையை வெளியிடுறதே ஆசிரியர் பணிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அதனால தான் பேனிக் ஆக வேண்டாம். யாருமே ரூமர்ஸை, எந்த ஒரு ரூமர்ஸும் நம்ப வேண்டாம். சோசியல் மீடியா பேசுகிற எல்லாத்தையும் நம்பாமல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் ஆசிரியர் தேர்வுகளுக்கு முக்கியமான வருஷம். ஸோ சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்து நண்பர்களுக்குமே வெகு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. இதனால் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்த டெட் தேர்வு இப்போ 2 தடவை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப எல்லாருமே வருத்தப்படுவீங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. எந்த மாதத்தில் எந்த தேர்வு அறிவிப்பு எப்போ, எழுதும் நாள் எப்போன்னு ஆசிரியர் தேர்வு வாரியமே சொல்லிட்டாங்க. இனி குழப்பத்துக்கு இடமே இல்லை யாருக்கும். கேள்வி ஒன்று தான், இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரே கேள்வி தான். இன்னும் பார்ப்போம், பின்னாடி படிக்கலாம்னு விட்டுட்டா அடுத்த வருஷமும் இதே இடத்துல தான் இருப்போம். ஆனால் இப்போவே முடிவு எடுத்தா, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரானா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டாக மாறும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகமே கிடையாது. ஆசிரியர் பணின்றது ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பொறுப்பும் கூட, ஒரு மரியாதையும் கூட, ஒரு சமூக சேவையும் கூட. அந்த இடத்துக்கு போக வேண்டிய பாதை இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆயிருக்கு. தேதிகளை மனசில் வச்சுக்கோங்க, தயாரிப்பை இன்னைக்கே தொடங்குங்க. வதந்திகளை நம்பாதீங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டும் பின்பற்றுங்க. இந்த வருஷம் உங்கள் கனவு கைக்கு வருமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகிறது இந்த சில மாதங்கள் தான். முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, என் நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள்லாம் டெட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.